20 நாளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃப் இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி கரைஞ்சு கூட்டம் தள்ளி சாய்ந்தது ஏத்திகாஃபுக்கு. ஆனா இப்போ ஒவ்வொரு மஹல்லாக்கள்லையும் ஏத்திகாஃப் யாரா இருக்க மாட்டீங்களா? காரணம் இது ஃபர்லு கிஃபாயா மாதிரி ஆயிடுச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதுனால ஒருவருக்கு நினைச்சது சுன்னத்து கம்ப வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. மஸ்ஜிதில் யாராவது ஏத்திகாஃப் இருக்கிற கடைசினாங்க நிர்வாகிகள் யாரையாவது மசூரா செஞ்சு கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி அஜாப் ஜீவ் அல்லாஹ் பரகத் செய்வானி இந்த மாதிரி நீங்களா ஏத்திகாஃப் இருங்களேன் அப்படிங்கிற சிரிச்சு ஏத்திகாஃப் இருக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆளை தேடி பிடிக்கிற மாதிரியான காலம்லாம் வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எனக்கும் சங்கையான உங்களுக்கும் தீனை விளங்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. புரிந்து நடக்க அல்லாஹ் தன் அருளை வழங்குவானாக. அப்ப அதுவும் குறிப்பாக என்ன நினைக்கிறாங்க, அடடா இந்த கடைசி 10 நாட்கள் ஏத்திகாஃப் இருக்க முடியாம போயிடுது, குறைந்தபட்சம் இரவு வணக்க வழிபாடுகளையாவது கொஞ்சம் ஏதாவது நமக்கு வேகப்படுத்தலாமே, ஒரு குறைந்தபட்ச காலங்கள் நேரங்களை ஒதுக்கி இதுக்கிட்ட ஒரு மக்களுக்கு மத்தியில ஒரு விழிப்புணர்வை, ஒரு அவேர்னஸ், தீனுடைய காரியங்கள்ல அமல்கள் மீது ஒரு தேட்டத்தை உருவாக்கணுங்கிறதுக்காகத்தான் பரவலாக இப்ப மஸ்ஜிதுகள்ல கடைசி 10 நாள் என்ன இருக்குது அமல் நடக்குது. நிறைய மஸ்ஜிதுகள்ல அல்லாஹ்வுடைய அருளால எங்க பகுதியில குறிப்பாக எங்க அந்த பகுதியில ஃபுல்லா நடக்குதுன்னா மாஷா அல்லாஹ் தராவி இஷாவுடைய தொழுகை 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, 10:15க்கு தராவி ஆரம்பிக்கிறாங்க, தொடர்ந்து என்ன செய்யறாங்க சுபு வரைக்கும் வச்சிருக்காங்க. இது மாதிரி சீதைகள் நம்முடைய மரியாதைக்குரிய நம்ம ஜஹீர் நம்ம நண்பர் என்ன செய்யறாரு, நீங்க வரணும் அப்படின்னு நட்பு ரீதியாக முகமது ரீதியாக அழைக்கிறார் இல்லையா. குறிப்பாக என்னுடைய பாசமான தம்பி பாக்கியாத்தில் ஓதுற காலத்துல இருந்து அண்ணன் தம்பின்ற உறவுல தான் இந்த வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அண்ணன் சொல்லி மறுச்சொல்லு சொல்ல மாட்டார். அப்படி நல்ல பிள்ளை, சீதையான பிள்ளை, தன்னார்வப்பட்டு உழைத்து ரொம்ப தேடி தேடி கல்வி கற்கிற விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருப்பார் சிறுபிராயத்துல இருந்து. அதனாலதான் அவர் ஸ்கூல் படிப்பு கம்மி தான், ஆனா அவரால் வாக்கியத்துக்கு பிறகு எடுத்து தன்னார்வப்பட்டு படிச்சு இன்னைக்கு அவர் முனைவர் பட்டம்லாம் வாங்கிட்டார். நீ அடுத்து என்னென்ன பிஹெச்டி வாங்க போறான்னு தெரியல, முழுக்க அதுல இருக்கிறார். அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வெளியில இருந்து உலமாக்களை வரவழைத்து ஒரு சிறப்பு பேச்சாளர்களை கொண்டு என்ன செய்யறாங்க, நம்ம இமாம் எப்பயுமே நம்ம இமாம் தான், அவங்க பேச்சு கேட்டுட்டே இருக்கிறோமே, ஒரு சின்ன ஒரு மாற்றத்துக்காக என்ன செய்வோம், வெளியில இருந்து கூப்பிட்டு வருவோம். இவ்வளவுதான். இங்கே உள்ள அந்தந்த இமாம்களுக்கு பேச தெரியாதவல்ல, அந்தந்த இமாம்களுக்கு எல்லாம் இருக்கு. ஆனா மக்களுக்கு மத்தியில் ஒரு புதிய முகம் பார்க்கிற பொழுது ஒரு புதிய செய்தி மாதிரி தெரியும், ஒரு சின்ன ஒரு உற்சாகம், ஒரு மாற்றம் வேற ஒன்றும் இல்லை. அப்படிதான் நம்ம பள்ளி என்ன செய்யறாங்க, ஒரு முன்னுதாரணமான மஸ்ஜிதாக நமது மஸ்ஜித் மதீனா மஸ்ஜித் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு தொடர்ச்சியான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நான் நினைச்சேன் வருடம் அன்பான அழைப்பு கேட்டு வருகிறது கொண்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் முதல் கட்டமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அமர்வை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க அருள் செய்வானாக, நபியின் பிரியத்திற்கு இதை காரணமாக்கி வைப்பானாக. செய்கிற குறைவான அமல்கள் அதுல நமக்கே திருப்தி இல்லைங்க நிலைதான். செய்கிற அமல்கள்ல முதல்ல எனக்கே என்ன இல்லைதான், திருப்தியே இல்லைங்கதான். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், அல்லாஹ் பொருத்திக்குவான். அல்லாஹ் கருணையாளன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி ஃபஃபு அன்னா. மொத்தமா சேர்த்தான். சகையான பெருமக்களை, இன்றைக்கு இந்த உலகம் தற்காலிகம், இது நானா கண்டுபிடிக்கிறேன்னா இல்ல புதுசா, இது நானா புதுசா கண்டுபிடிச்சு சொல்ல போறேன்னா இல்ல, இது எல்லாருக்கும் தெரிஞ்சு. இந்த லைஃப் என்பது என்னதான், ஒரு டெம்பரவரி தான். மாஷா அல்லாஹ். எவ்வளவு பெரிய விஞ்ஞானி கேள்வி, இங்க இருக்கிற டாக்டரை கேள்வி, யாருன்னு சொல்லுவாங்க, யாருக்கு என்ன கிடையாது. இது என்ன இல்ல, உலகம் என்ன இல்ல, எப்பொழுது ஒருவன் பிறக்கிறானோ அப்பொழுதே முடிவு செய்யப்பட்டு விட்டது, அவன் இறப்பான். இன்னும் அரபில ஒரு வார்த்தை இருக்குது, குல்லு ஷைஇன் யர்ஜிஉ இலா அஸ்லிஹி. ஒன்று எங்கே உருவானதோ அங்கே அது மீளும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க உருவானாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க படைச்சாங்க?
எங்க வச்சு? சொர்க்கத்துல. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எங்க உருவாக்கினா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எங்க வச்சு? சொர்க்கத்துல. ஆதி முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாபாவும் உம்மா ஹவ்வா உம்மாவும் அல்லாஹ் சொர்க்கத்தில் தான் இருந்தார்கள். அதை விட்டு பிறகு கீழே வந்துட்டோம். மீண்டும் போற இடம் எதுவா இருக்கணும்? என்னவா இருக்கணும்? மாஷா அல்லாஹ், ஹெவனா இருக்கணும். என்ன இருக்கணும்? சொர்க்கமா இருக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். விட்டுட்டா எங்க போயிடும்? அங்க ரெண்டு தான் இருக்கு. ஒன்னு ஹெல், இன்னொன்னு ஹெவன். அவ்வளவுதான். மாஷா அல்லாஹ், நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் சுவனத்தை பரிசாக வழங்குவானாக, சொர்க்கத்தை அல்லாஹ் வாஜிபாக்குவானாக, நரகத்தை அல்லாஹ் ஹராமாக்குவானாக. அன்பான பெருமக்களே, இந்த உலகம் என்பது அல்லாஹ் எப்போது தோற்றுவித்தானோ அப்போதே முடிவு செய்தால் இது நிரந்தரம் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா. மனிதர்களே, நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் அல்லாஹ் சொல்றான். நீங்க என்ன செய்றீங்க? நீங்க உலக வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஃபேக்ட் அது என்ன உண்மை? சத்தியம் என்னதுல? வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா. மறுமை என்ற ஒன்றுதான் நிரந்தரமானது. ஆனால் நீங்கள் தேர்வு செய்வதோ எது அழிந்து போகுமோ, எது நிலையாக இருக்காதோ, எதை விட்டு விட்டு நான் எப்போது செல்வேன் என்று யாருக்கும் உறுதி இல்லையோ அதன் பக்கம் தான் என்ன செய்யணும்? நாம நீங்கள் தேர்வு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த தேர்வு முறை தவறு, இதை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள், இதை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள். மறுமைக்கு என்று என்ன செய்யுங்கள்? உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை நிலைகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். மாஷா அல்லாஹ், இல்ல பெரிய விஷயம்லாம் கிடையாது. யாருக்கும் அப்படிலாம் இல்லை, யாருக்கும் முடியும். ஆனா பலகீனம் நம்மகிட்ட இருக்க அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு செய்தி, டெல்லியை ஆண்ட ஒரு பெரும் மன்னர் அல்தமிஸ் என்று சொல்லுகிற ஒரு மகத்தான ஒரு பெரும் ஆளுமை. அவர் இறை வழிபாட்டிலும் அவர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். நீங்க நான் சொல்லக்கூடிய தகவல் என்ன செய்யலாம்? நீங்க எல்லாம் உங்க மொபைல் என்ன செய்யலாம்? நீங்க எடுத்தே பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய பெயர்கள் நீங்க தட்டி பார்த்துக்கலாம். குதுபுத்தீன் பக்தியார் காஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஞானி, இறை நேசர். அவர், நான் சொல்றேன், எத்தனை வெளிநாடுல இல்ல, அரங்காடுல பேசல, டெல்லி எங்க இருக்கு? நம்ம இந்தியால பேசல. குதுபுத்தீன் பக்தியார் காக்கி இருக்கிறாங்களே, அவங்க டெல்லியில இருக்கிறாங்க. அவங்க டெல்லியில தான் அவங்க என்ன செய்யப்பட்ட அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க மிகப்பெரிய ஞானி, இறை நேசர், மகத்தான இறை நேசர், இறை வழிபாட்டில் நிறைந்தவர். ஆனால் அவருக்கு எத்தனையோ அவரை பின்பற்றக்கூடிய ஃபாலோவர்ஸ் உண்டு. இன்னைக்கு எல்லா தலைவர்களுக்கும் இருக்கிறோம் இல்லையா? தலைவர்கள் என்று வந்து விட்டால் நான் எப்படி ஒரு தலைவரை நேசித்து தலைவருக்காக நான் எப்படி எல்லாம் வேலை செய்கிறேன், அதை கூட அவங்க கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. எத்தனையோ பேர் உண்டு. ஒரு நேரம் வருகிறது, குதுபுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ் அருள் செய்வானாக, அவர்கள் மரணிக்கக்கூடிய தருவாய் வருகிறது. அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஜனாசா தொலை வைக்கக்கூடியவர் 3 தன்மை உடையவராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒன்று, இச்சையோடு அந்நிய பெண்ணை பார்க்காதவராக இருக்க வேண்டும். ஒன்று என்ன? இச்சையோடு அந்நிய பெண்ணை பார்க்காதவராக இருக்க வேண்டும். நிபந்தனைக்கு கவனிச்சுக்கோங்க. ஏன்னா உலகத்தில் அந்நிய பெண்ணை பார்க்காமலாம் வாழ முடியுமான்னு என்னது? அது முடியும்? சாத்தியமா? இல்லை சாத்தியமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. கண்ணை கட்டிக்கலாம் வாழ முடியாது. அதனால தான் இருக்குது, எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லணும்னு சொன்னா, நீ பார்க்கும் கடந்து போகிற பார்வை அது அருளா அது இருளா என்று உன் எண்ணத்தால் தான் முடிவு செய்யப்படும். நீ சாமானியனாக, ஒரு சகஜனாக, ஒரு சக மனிதனாக நீ கடந்து விட்டால் அது பாவம் எழுதப்படாது. எப்ப அந்த பார்வையில் நீ எப்போது தீமையை யோசிக்கிறாயோ அது அப்போது இருளாக மாறும். உனக்கு இல்லை என்றால் ரஹ்மத்துடைய பார்வை தான் மார்க்கம் சொல்லுகிறது. அல்ஹம்துலில்லாஹ்.
அப்ப இச்சை இல்லாத நிலையில் ஒருவர் வாழ்ந்திருக்க வேண்டும். அடுத்து சொல்றாங்க, அசருடைய தொழுகையுடைய முன் சுன்னத்தை விடாமல் தொழுவராக இருக்க வேண்டும். எந்த தொழுகையை? அசர் தொழுகை இல்லை, அசருடைய அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனை முன் சுன்னத்தை தொழுகிறோம், எத்தனை பின் சுன்னத்தை தொழுகிறோம் அப்படின்ட்டு எனக்கே வெளிச்சம். அவங்கள நினைச்சுக்கணும், நம்மளாம் கேட்டுக்கணும் என்னப்பா இது. இரண்டாவது சொன்னாங்க, அசருடைய முன் சுன்னத்து தொழுகையை நியமமாக தொழுது வந்தவராக இருக்க வேண்டும். அடுத்து சொன்னாங்க, தஹஜ்ஜுத் தொழுகையை தவறாமல் தொழுதவராக இருக்க வேண்டும். இந்த 3 நிபந்தனைகளுக்கு உட்பட்டவர் தான் ஜனாசா தொழ வைக்கப்பட வேண்டும் சொன்னார். அப்ப அவர் ஏற்கனவே நினைச்சிட்டாரு, இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு நினைச்சிட்டாரு. தெரிந்து அதை அறிந்து புரிந்து இன்னார் என்று சொல்லாமல் அவர்கள் எழுதி வைத்தார்கள். தன்னுடைய மக்களுக்கு பதில் அறிவிப்பு செய்து விட்டார்கள். அல்லாஹ் அக்பர், கூட்டம் கூடுது. இறந்தவங்க பெரிய மனிதர், இன்றும் அவர்கள் வரலாறு பேசப்படுகிற மனிதர். துகுதின் பக்தியார் காட்டி அல்ஹம்துலில்லாஹ். டெல்லிக்கு போயிருந்தப்ப நம்மளாம் செய்யணும், சும்மா அங்கே வேறு வேறு பணிகளுக்கு போகிற நம்ம நினைச்சிருந்தேன். இந்த ஜியாரத் அப்படிங்கிற இயற்கையாக நடக்கிற வழியாக நம்ம நினைச்சது கடந்து போயிருக்கோம், பார்த்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். பெரிய மனிதர் இறந்திருக்கிறார். ஆனால் ஜனாசா தொழுகைக்கு கூட்டம் கூடுது, மக்கள் போடுறாங்க. என்னை விட விரும்புகிற தாடி நிறைய தலைப்பழப்ப எல்லாம் விரும்புகிற மாஷா அல்லாஹ் எல்லாம் வர்றாங்க. ஆனா யாரும் தொலை வைக்க முடியல, யாரும் தொலை வைக்க. என்ன காரணம்? 3 நிபந்தனை. இந்த நிபந்தனையை இங்க வச்சா இதை ஓடி போயிடும், அவ்வளவுதான். அங்க இல்ல, இந்த நிபந்தனை இப்ப வச்சு பாருங்க, அவ்வளவுதான். வைக்கிறது போற வேண்டும் முதல்ல அப்படி ஒருத்தருக்காரு பேசக்கூடிய நானாவது அதை சொல்ல முடியுமா? சான்ஸே. ஆனால் அவ்வளவு பெரிய ஒரு நிபந்தனை சொன்னாங்க. வர்றவங்க கூட்டம் கூடுது, பெரும்பெரும் இருக்கிறாங்க. ஆனா எத்தனையோ நல்ல செய்தி உண்டு. ஆனா நான் தொடர்ந்து அசருடைய தொழுகலையே, நான் விட்டுட்டேனே, நான் தஹஜ்ஜுத் இந்த நேரங்கள் விட்டுட்டேனே அப்படின்னு செய்யறாங்க. தொடர்ந்து விட்டவர் அல்ல, தவறி விட்டு போனவர்கள் வருத்தப்பட்டார்கள். அடனா பெருமக்களே, அப்போது நாள் நேரம் கிடக்குது, கூட்டமா கூடுது, ஜனாசா தொழுவிக்கணுமே பெருமக்களே. அப்போதுதான் ஒரு மனிதர் மிக பணிவோடு புரிந்து கூட்டத்துக்குள்ளே ஒருவர் வருகிறார். தன் மேனில இருக்கிற அந்த துண்டை எடுத்து தன் தலையிலே போட்டு தன் முகத்தை மறைத்துக் கொண்டு என்ன சொல்கிறார்? யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த மகான் இப்படி என்னை நிர்பந்தத்துக்கு ஆளாக்கி விட்டாரே. எனக்கு மட்டுமே தெரிந்த, என்னுடைய ஷேகுக்கு மட்டுமே அறிந்த, உனக்கு மட்டும் என்று இருந்த இந்த இபாதத்தை, நான் செய்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் இன்றைக்கு உலக மக்களுக்கு மத்தியில் என்னை யார் என்று அடையாளப்படுத்தபடி செய்து விட்டாரே இறைவா, என்னை மன்னித்து விடு என்று சொல்லி அவர் ஜனாசா தொழ வைத்தார். மக்கள்லாம் யாராவது பார்த்தாங்களா? அப்போது டெல்லியை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் அல்தமிஸ் ரஹ்மத்துல்லாஹி. ஆச்சரியமா இருக்கு, ஒரு மன்னர் யோசிச்சு பார்க்க ரொம்ப, ஒரு மன்னரால் முடியுமா? ஆம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசர்களாக இருந்தவர்கள், அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் என்று வாழ்க்கை முறையை தன் வாழ்வில் லட்சியமாக எடுத்துக்கொண்டவர்கள். இல்லை, இந்த உலகம் என்பது சோதனை உலகம், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒருபோதும் நிரந்தரம் இல்லை, இதை விட்டு நான் எப்போதும் பயணப்படுவேன் என்று எனக்கே தெரியாது. இந்த பயணம் எப்ப முடியும், எந்த கேட்டகரியில முடியும், எந்த எந்த இடத்துல இந்த பயணம் முடியும் தெரியாது, எங்க போதும் சொல்ல முடியாது, எப்படி போதா சொல்ல முடியாது. பெருமக்களே, ஆக உலக வாழ்க்கை என்ற ஒன்றை நான் நிரந்தரம் இல்லை என்பதை எல்லோரும் தெரிந்தே வைத்திருக்கிறோம். அன்றாடம் கண்டு வருகிறோம். ஒன்று ஜனாசாவில் பங்கேற்பதன் வழியாக அல்லது ஜனாசாவுடைய செய்திகளை கேட்பதன் வழியாக. குல்லு மன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். சங்கையான வல்லமையான ரப்புல் ஆலமீன் மட்டுமே
அவன் நித்திய ஜீவன், அவன் நிலையானவன். அல்லாஹ் அல்லாத எந்த ஒன்றும் ஒருபோதும் நிலைக்கப் போவதில்லை. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையை நிலையான இந்த உலகத்தின் பக்கம் தான் நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன், ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஒன்று இருக்கிறது, அது மறுமை. அந்த மறு உலகம் என்பது நிரந்தரமானது. உலகம் டெம்பரவரி, ஆனால் ஆகிரத் என்பது நிரந்தரம். எபுகா, அந்த உலகம் இருக்குல்ல, அது நிரந்தரமானது. அங்கே மரணமும் இல்லை, அங்கே நாளுக்கு நாள் வயது இறங்கப் போவதும் இல்லை, வயோதிகமும் அங்கே இல்லை, சமநிலையிலேயே இருப்பார்கள். இந்த துன்யா நம்மை மிகைத்து விடக்கூடாது. இந்த துன்யா நம்மளை நகைச்சிடக்கூடாது. உலக வாழ்க்கையை வாழவே கூடாது. அப்படிலாம் இஸ்லாம் சொல்றது. உலக வாழ்க்கையை வாழ வேண்டும். மன்னராக வாழலாம், சாமானிய மனிதராக வாழலாம், எவ்வளவு பெரிய அறிவுஜீவியாக வாழலாம். தவறே இல்லை, தவறே இல்லை. பெரிய பிசினஸ் மேனா தாராளம். ஆனால் என்ன நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், மிக நேர்மையான ஒரு வியாபாரி, தன் கொடுக்கல் வாங்கலின் நேர்மையை கடைபிடித்தவர் நாளை மறுமை நாளையில் நபிமார்களோடு இருப்பார், சித்திகீங்களோடு இருப்பார். இப்ப நான் பிசினஸ் யாரோட டைப் வைக்கணும், யாரோட லிங்க் வச்சுக்கணும், யாரோட ஷேர் பண்ணணும், தவறல்ல. ஆனால் அத்தனை நதீஜா, இதற்கெல்லாம் முடிவு ஒன்றாக இருக்க வேண்டும். அது என்னவென்று சொன்னால், இவர்களோடு சேர்ந்து செய்கிற இந்த பிசினஸ், நான் செய்கிற இந்த கொடுக்கல் வாங்கல் நாளை சொர்க்கத்தை பெற்று தருமா அல்லது அத்துஜார் ஃபுஜார். நபிகளார் சொல்றார்கள், வணிகம் செய்வதும் பாவியாக இருக்கிறார். சொன்ன ஹதீஸ் சொல்றேன். நபிகளார் சொல்றார்கள், வணிகம் செய்வதும் பாவி. ஆனால் இந்த ஹதீஸை பாருங்க, வணிகம் செய்வதும் யாரோட இருப்பார்? நபிமாரோட இருப்பார். அதையும் நீங்க வெளிச்சுடணும். ஏன் இந்த வார்த்தை ரசூல் எப்படி சொன்னாங்க? வணிகம் செய்வதும் பாவின்னு ஏன் சொல்றாங்க? அநேகமாக மோசடிகள், மக்களை வஞ்சிப்பது வணிகத்தின் மூலமாகத்தான் இருக்கிறது. சும்மா இடையில ஒரு செய்தி சொல்லிக்கிறேன், கரெக்ட்லி சொல்லி. போன வாரம் வரைக்கும் 5 நாளைக்கு முன்ன வரைக்கும் சிலிண்டர் விலை 950 ரூபாய். இன்னைக்கு பள்ளிக்கு கஞ்சிக்காக ஒருத்தர் ஆஜார், எப்படியாவது சிலிண்டர் வேணும் ஆஜார் சொல்ற போனா 2000 ரூபாய்க்கு விற்குது. நீங்க எதுவும் கொடுக்க வேணாம், ரொம்ப கம்மியா கொடுங்க, 1300 ரூபாய். எவ்வளவு? ஆனா குறை சொல்லுங்க. எனக்கு பிரச்சனை என்ன? எனக்கு தீரணும், நாளைக்கு கஞ்சி காய்ச்சல், அதான் பிரச்சனை. அதுக்கு சிலிண்டர் வேணும், பரவாயில்ல, அது வந்து கொடுத்துருங்க. ஆனா பெருமக்களே, ஒரு வணிகன் எழுதுகிறான், ஒரு அறிவாளி எழுதுகிறான், இந்த பொருள் எவ்வளவுக்கு நீ பெற்றாய், இப்போது இந்த பொருளை இவ்வளவு ஏன் விற்கிறாய், இப்படி விற்க வேண்டிய அளவுக்கு உனக்கு அது என்ன நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது என்று தனி மனிதனை அல்ல, ஒரு அரசாங்கத்துக்கு இந்த கேள்வி வைக்கப்படுகிறது. அரசாங்கத்துக்கு இந்த கேள்வி வைக்கப்படுகிறது. உற்பத்தி இல்லை, உற்பத்தி பகுப்பாய்வுக்கு வேலையும் இல்லை, ஏற்கனவே கிடைத்த, ஏற்கனவே சேமித்து வைத்த அந்த சரக்கை விற்பதில்லை. இன்றைக்கு இத்தனை ஏன்? அழகா சொன்னாங்க. கொரோனா காலத்தில் 25 ரூபாய்க்கு விட்ட அரலிட்டர் பால் 100 ரூபாய்க்கு விட்டார்களே, அது இன்னைக்கு வந்துச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் சொல்றது யோசிச்சு பாருங்க. ஏன் நபிகள் நாயகம்? எல்லாம் வணிகம். அந்த வணிகம் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், ஒருவன் நேர்மையாக சம்பாதித்தால், ஒருவன் நேர்மையாக வியாபாரம் செய்தால், அக்கம் பக்கத்தில் உள்ள சிலர் உழைக்க தெரியாதவங்க, இவெல்லாம் ஏன் சாகுறாக்கி, இவெல்லாம் ஏன் இந்த பிசினஸ் வந்தான்னு தெரியல, இவனாலதானே இப்ப இந்த வியாபாரமே கெட்டு போச்சு. பாருங்க, எவ்வளவு நல்லவன் நேர்மையா நடக்க நினைக்கிறான், அவன் சத்தியமா நடக்க நினைக்கிறான், இவன் சொல்றான் இவெல்லாம் இந்த பிசினஸ்க்கு அன்பிட்டு பாருங்க, இவெல்லாம் ஏன் இந்த மார்க்கெட் வந்து இந்த ஃபீல்டுக்கு இவெல்லாம் வரக்கூடாது. அப்படி ஆயிடுச்சு. நேர்மை என்பது, சத்தியம் என்பது, உண்மை என்பதெல்லாம்
இன்றைக்கு சொல்லக்கூடாத வார்த்தையாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. என்ன காரணம்? உலகம் ஏதோ நம்மளை ஆள வச்சிரும் இல்லை. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். பெருமக்களே, அருமை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான உச்சி பகல் வேலை, பண ஓலையால் செய்யப்பட்ட ஈச்ச மரத்தால் ஈக்கிகளை கொண்டு செய்யப்பட்ட வேலைப்பட்ட அந்த கைத்து கட்டில நபிகள் நாயகம் படுத்திருக்கிறாங்க. கடுமையான வெப்ப ஆறு. உமர் ஃபாரூக் வர்றாங்க, யார சொல்லலாம் அவங்க சந்திக்க வந்து பார்த்தாங்க. பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புல அப்படி வரி வரியா கோடு கூட கடிச்சிருக்கு, செவந்து போயிருக்கு. உடனே உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு கேட்டாங்க, யார சொல்லலாம் உங்களை பார்த்தா எனக்கு அழுகையா வருதுன்னு சொல்லி அழுகிறார். உமரே, ஏன் அழுகுங்க? என்ன பிரச்சனை? எதுக்கு வந்தீங்க? உங்க அழுகைக்கான காரணம் என்ன சொன்னார். யார சொல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அழுகிறீங்க? இல்ல உங்களை பார்த்தேன் அழுகிறேன். ஏன், என்ன, எதுக்கு? நான் ரோமாவுடைய பாரசீகத்துடைய ரோமாவுடைய மன்னர்களை பார்த்திருக்கிறேன், அவர்களை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். மிக சொகுசான வாழ்க்கை வாழ்வதை நான் பற்றி நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். எனக்கு தெரியும் எப்படி சுகபோகமாக வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் இவ்வளவு சிரமத்தில் இவ்வளவு கஷ்டத்தில் வாழ்றீங்களே. நபிகள் நாயகம் சொல்றார்கள், அன்னலம் துன்யா வலனல் ஆகிரா. பெருமானார் சொன்னார், யா உமர் அமா தரலா, உனக்கு தெரியாதா உமர், இந்த உலகம் அவர்களுக்கு, ஆகிரத்து நமக்கு என்று நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்தார்கள். சொன்னவங்க யாரு? சொர்க்கத்தையே சிபாரிசு செய்கிறவர்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அந்த ஃபில் ஜன்னா, அந்த ஜன்னா, நீ சொர்க்கவாதி, நீ சொர்க்கவாதி, நீ சொர்க்கத்தின் தலைவி, நீ சொர்க்கத்திற்கு தலைவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாதி யார் என்றும் சொர்க்கத்திற்கானவர் யார் என்றால் பெருமானார் சொல்கிறார்களே, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், துன்யா அவர்களுக்கு இறை நம்பிக்கை அற்றவர்களுக்கு, ஓரிரை கொள்கை இல்லாதவர்களுக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்னவர்களுக்கு தான் இந்த உலகம். அப்ப யாருக்கு இல்ல? யாருக்கு இல்ல உலகம்? முஸ்லிம்களுக்கு இல்ல. நபிகள் சொல்றார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் இறை மறுப்பாளர்களுக்கு சொர்க்கம், மூமின்களுக்கு சிறைச்சாலை, சிறை கைதி மாதிரி. இது செய்யலாமா செய்யலாமா, இது பார்க்கலாமா பார்க்க கூடாதா, இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா, இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இதை உண்ணணுமா உண்ணக்கூடாதா, எல்லாம் சிறை கைதி மாதிரி. எதையும் செய்து கொள்ளலாம், எப்படியும் செய்து கொள்ளலாம் என்ற வாழ்க்கை இருக்கிறது. அது யாருக்கல்ல? இறை நம்பிக்கையாளருக்கல்ல. காரணம், நாளை ரப்புக்கு முன்னால், நாளை மறுமை நாளை அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு இருக்கிற நமக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். சகையான பெருமக்களே, சகோதரர்களே, யுத்தகலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், தோழர்களே, யுத்தத்திற்காக நிதிகளை தாருங்கள் என்று கேட்டார்கள். அதிலே ஒரு செய்தி, எந்த விஷயத்திலேயும் அதற்கு அபூபக்கர் அவர்களை நாம் வெல்ல முடியவில்லையே, மிஞ்ச முடியவில்லையே, நன்மையில் கொஞ்சம் அவரை விட முந்தி வர முடியவில்லை என்கிற ஏக்கம் அது உமரை பாருக்கு இருந்தது. பொதுவாக அந்த ஆர்வம் உள்ளவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது முந்தி சலாம் சொல்லி நினைச்சு பார்ப்பாங்க. எப்படியாவது ரசூலுல்லாஹ் போய் நான் முந்தி சலாம் சொல்லி பின்பக்கமா வந்து பார்த்துக்கிறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர்ன்றாங்க, முடிஞ்சு போச்சு. ஆக இப்ப அவருக்கு அந்த தேட்டம் உள்ள மனிதர் அல்லவா, அவர் யோசிக்கிறார், நான் அபூபக்கர் அவர்களை எப்படியாக இந்த நன்மையின் வழியாக நான் முந்த ஆசைப்படுகிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் நிதி கேட்ட உடனே அபூபக்கர் இடத்துல இன்னைக்கு என்னதான் நிறைய வாரி கொடுத்துட்டார், நிறைய அடிமையில வாங்கி நிறைய விரும்ப இப்ப ஒரு பேலன்ஸ் கம்மியாக தான் இருக்க. இப்ப நம்ம இது வின் பண்ணலாம் நினைச்சிட்டார், அவ்வளவுதான்.
பெருமக்களே, அது உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் கொண்டு போய் கொடுத்தாங்க. அது கேட்டாங்க, யா உமர் என்ன கொண்டு வந்தீங்க? சொல்லுவாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு இன்னைக்கு என்ன இந்த துன்யாவுல சொத்து இருக்குதோ, எனக்கு இன்னைக்கு துன்யாவுல எனக்கு சொந்தமானது என்ன இருக்கோ அதுல பகுதியை கொடுத்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். யா அபூபக்கர், அபூபக்கரே நீங்க என்ன வந்து கேட்டாங்க. சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், தரக்து ஃபில் பைத் அல்லாஹு வ ரசூல். நபிகள் நாயகம் அவர்களே, எனது வீட்டிலே, என் வீட்டிலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர்த்து அத்தனையும் கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டேன். இது சஹாபாக்களுடைய மிக புனிதமான வாழ்க்கை, மறுமையின் மீது மிக தேடுதலான வாழ்க்கை. பெருமக்களே, நான் கவனப்படுத்துகிறேன், சஹாபாக்கள் அதிகமானவர்களை பற்றி வரலாற்று நாம் படிக்கிற செய்தி, 2 சட்டை இருந்தால் ஒன்றை தர்மம் செய்து விடுவார்கள். அவ்வளவு எளிமை. அபூதர் கிஃபாரி பெரிய பணக்காரர், செல்வந்தர், நல்ல மாந்தார். ஆனால் ஒருபோதும் அவர் செய்ததில்லை. அவர் உலகத்தின் பகட்டுக்காக தன்னை ஒருபோதும் காட்டிக்கொண்டதே இல்லை. மிக எளிமையாக, மிக சாமானிய மனிதராக சொல்லுகிறார்கள். ஏன் இப்படி இருக்கிறீர்கள், என்ன ஆயிற்று உங்களுக்கு என்று சொல்கிறார். இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த வார்த்தை இது. இந்த உலகம் என்பது நிரந்தரமானது அல்ல. நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வது ஒரு வழிப்போக்கனை போல. ஒரு மரத்திற்கு நிழலுக்கு கீழே இவர் இருப்பான். ஒன்று அந்த நிழலை விட்டு சாய்ந்ததுக்கு போய் இவன் போயிடும், அந்த நிழலே போயிடும். இவ்வளவுதான். ஒரு மரத்துக்கு கீழே ஓய்வெடுக்கிற மாதிரி தான் வாழ்க்கை என்கிறார்கள். ஆகவே இந்த வாழ்க்கைக்காக நான் என்ன செய்து கொள்ளவில்லை. இந்த உலகத்தில் எதுவும் கிடைக்கலன்னா நஷ்டம்லாம் கிடையாது. நஷ்டம்லாம் கிடையாது. நஷ்டம்னா என்னது? நான் ஒரு 1 லட்சம் ரூபாய் சரக்கு வாங்கியிருக்கணும், அந்த 1 லட்சம் ரூபாய் இருக்கணும், நட்டமா இருக்கணும், அப்பதான் நஷ்டம். துன்யாவில் அப்படிதான் வாங்கியிருக்கமா? அப்படிதான் வாங்கியிருக்கமா? எல்லாமே அப்படிதான் இருக்குதா? இல்லை. துன்யாவை பொறுத்தவரை உலகத்தில் எதுவும் நஷ்டம் இல்லை. அதான் அழகா தமிழ்ல சொல்லுவாங்க, என்ன கொண்டு வந்தாய் நீ இழப்பது, நீ என்ன கொண்டு வந்தாய் இழப்பதற்கு. அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர் அவர்களை பற்றி ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. உலகத்தை எல்லாம் தன்னுடைய பராக்கிரம வீரத்தால் அந்த பேருக்கே ஒரு ஈர்ப்பு இருந்தது. பல்வேறு நாடுகளை தன் ஆளுகையிலே கொண்டு வந்தார். அந்த மாபெரும் வீரன் அலெக்சாண்டர் ஒரு நாள் மரண தருவாய் வருகிறது. தன் அமைச்சரவை அழைத்தான், கூப்பிட்டு சொன்னான், தோழர்களே, எனக்கான மரணத்தின் நிலைகளை நான் உணர ஆரம்பிக்கிறேன். எனக்காக நீங்கள் ஒரு சந்தூக்கு பட்டி செய்யுங்கள், எனக்காக ஒரு சந்தூக்கு பெட்டி நீங்கள் செய்யுங்கள். அந்த சந்தூக்கு பெட்டியிலே என் 2 தோள்களுக்கு நேராக 2 துளைகளை, 2 துவாரங்களை செய்து வைத்து விடுங்கள். மன்னர்களுக்கு ஆச்சரியம். மரணம் வருகிறாரு, ஏதோ உபதேசம் செய்ய போகிறாரு, ஏதோ மணிமண்டம் கட்ட சொல்லுவாரோ, என்ன கட்ட சொல்ல ஏதோ இருக்குல்ல, ஆசை தான் கேட்பாங்க, என்ன நினைச்சு பார்த்தான். ஆனா இவர் சொல்றது ஒரு சந்தூக்கு பெட்டி, சந்தூக்கு மரப்பெட்டி. மரப்பெட்டியில 2 தோள்களுக்கு நேராக 2 துவாரங்கள் இருக்க வேண்டும் சொன்னார்கள். என்னை தூக்கி சுமந்து செல்கிற பொழுது, மக்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது எனது 2 கைகளும் கீழே தொங்க வேண்டும். 2 அந்த சந்தூக்கு பெட்டிக்கு வெளியே இருக்கிற 2 துவாரங்களின் வழியாக என் 2 கைகளும் தொங்க விடப்பட வேண்டும். மக்கள் எல்லாம் பார்க்க வேண்டும். உலகத்தையே கட்டி ஆண்ட அலெக்சாண்டர் வெறுங்கையோடு தான் போகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். சரியான பெருமக்களே, சகோதரர்களே, நம்முடைய நம்பிக்கையில் ஒன்று முஸ்லிம்கள் என்று சொன்னாலே நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில் அசைக்க முடியாத நம்பிக்கை ஈமான். அந்த ஈமானுடைய ஒன்று என்ன? மறுமை என்பது. வல் யௌமில் ஆகிர் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி. மறுமை நாள் உண்டு,
நிரந்தரமான ஒரு உலகம் உண்டு என்று நம்புவதற்கு பெயர் இஸ்லாம், நம்பி வாழ்வதற்கு பெயர் முஸ்லிம், அப்படி நம்பி வாழ்வதற்கு பெயர் மூமின். இந்த மூமின், இந்த முஸ்லிமானவர் எந்த உலகம் நிரந்தரமோ அதற்காக இவர் செய்திருக்கிற சேமிப்புகள் என்ன? பெருமக்களே, இதுதான் இதை நம்ம கொஞ்சம் புனிதமான ரமலானுடைய காலங்களில் நம்ம விளங்கணும், இது புரிஞ்சு நாம நடக்கணும். இதை புரிந்தவர்கள் தான் சங்கை மிகுந்த சஹாபாக்கள், நல்லோர்கள், இறைநேச செல்வர்கள், முத்தகீன்கள், முஹ்லிஸீன்கள் இப்போதும் இருக்கிறார்கள். எத்தனை பேரை சொல்ல முடியும்? ஈமான் இல்லை, இறை நம்பிக்கை இல்லை, ஆனால் மாறாக பெரும் கோடீஸ்வரன் எளிமையோடு வாழ்கிறார், மிக சாமையாக வாழ்கிறார். உலகம் அவனை கௌரவிக்கிறது. நம்பிக்கை இல்லாத ஒருவனுக்கே இவ்வளவு என்று சொன்னால் நம்பிக்கையாளர்களுக்கு எத்தகைய நிலை இருக்க வேண்டும்? நாம் எப்படி அதீதமாக அக்கறை செலுத்த வேண்டும்? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். சங்கையான பெருமக்களே, இந்த புனிதமான ரமலான் வந்துவிட்டால் என்னை நான் மாற்றிக் கொள்கிறேன். என்னை நீ இப்படி மாற்றிக் கொள்கிறேன். தூக்கத்திற்கு அடிமையாகி போன என்னை தஹஜ்ஜுக்கு தொழ வேண்டும் என்று என்னை உள்மனதில் உணர்த்துகிறது, உறுத்துகிறது. நான் தஹஜ்ஜுக்கு எழுகிறேன், தவறாமல் தொழுகிறேன். சுபுஹ் மிஸ் பண்றதே இல்லை. அது சாப்பிட்டதுக்கு பிறகு அப்படியே உடம்பு என்ன செய்யும்? ஒரு மாயா முறுக்கும், அப்படியே கண்ணு அப்படி இழுக்கும். அஜரத்து ஒரு 10 ஆயிரத்துக்கு மேல போயிட்டு அன்னைக்கு கஷ்டம் தான். அன்னைக்கு அஜரத்து கொஞ்சம் சின்னதாக பார்த்து போதுங்க. இங்கே இல்லை, சில இடங்கள்ல உண்டு. இங்கே சொல்ற மாதிரி தெரியல, சில இடங்கள்ல வந்து கூட்டு சொல்ல கொஞ்சம் சுபு குறைச்சு வருங்க. அதனாலதான் மற்ற காலங்களில் 40 வருஷம் ஓதுவாங்கல்ல, இந்த காலம் 40 வருஷம் கிடையாது. சில இடத்துல 4 வருஷத்துல ருக்கு போயிடுவாங்க. நான் சொல்ல வர தகவல் அதுவல்ல. இது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் தொழுகை மிஸ் பண்ணக்கூடாது, ஃபஜ்ரை விட்டுறக்கூடாது, நோன்பு வச்சிருக்கிறேன் என்று சொல்லி மாஷா அல்லாஹ் ரமலான்ல 5 நேரம் ஃபாலோ அழகா தொழுகிறோம். எத்தனை பேர்? எதுக்காக தொழுகிறோம்? எதற்காக? நாளை இந்த புனித ரமலான் கிடைக்கப்பெற்று இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் எனக்கு பல்வேறு சலுகைகளை அல்ல வெகுமதிகளை வாரி வழங்குகிறான். ஒரு சுன்னத்திற்கு ஃபர்லுடைய நன்மை, ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மை. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் 70 சுப்ஹானல்லாஹ். அதுவே லைலத்துல் கத்ராக இருந்தால் 1000 மாதங்களை விட 84 ஆண்டும் 4 மாதங்களுக்கு மேலும் சொன்னால் எவ்வளவு நன்மையோ. ஒரு அல்லாஹ், ஒரு சுப்ஹானல்லாஹ், ஒரு ரூபாய் தர்மம். பெருமக்களே, புனிதமான கடைசி 10 நாட்களில் செய்கிற, அதுவும் குறிப்பாக ஒற்றைப்படையான லைலத்துல் கத்ருடைய இரவில் செய்கிற எந்த இரவோ அந்த இரவு லைலத்துல் கத்ராக இருந்து விட்டால், ஒரு மனிதன் 1 லட்சம் ரூபாய் தர்மம் செய்திருந்தால், ஒரு 1000 ரூபாய் தர்மம் செய்திருந்தால், ஒரு 100 ரூபாய் தர்மம் செய்திருந்தால், ஒரு 1 ரூபாய் தர்மம் செய்திருந்தால், பெருமக்களே, அவருக்கு கணக்கு என்ன தெரியுமா? 84 ஆண்டுகள் தர்மம் செய்த கணக்கில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். அதனால ஆர்வம் வருது. என்ன காரணம்? வேற ஒன்றும் இல்லை. மற்ற 11 மாசத்துல விட்ட நன்மை எல்லாம் இந்த ரமலான்ல ஃபில் அப் பண்ணுவோம். நோக்கம் என்ன? ஆகிரத்திலே மறுமையிலே எனக்கான கேள்வி இருக்குது. அந்த கேள்வியே 11 மாசத்தை இந்த ரமலான் ஓரளவுக்கு என்ன சரி கட்டணும்னு நம்பல, மறுமை நம்பித்தான். உலகம் தான் நிரந்தரம் இருந்திருந்தா இந்த ரமலான் இருந்திருக்க. குறைந்தபட்சம் ஒரு ஈமானை, ஒரு சுறுசுறுப்பை, ஒரு உத்வேகத்தை மாஷா அல்லாஹ் 6 இருந்து 60க்கு மேல நோன்பு வைக்கிறாங்க. எத்தனையோ டாக்டர் சொல்றாங்க அஜ்சாப் நீங்க நோன்பு விடலாம்னு. அவர் சொல்றாங்க, மௌலானா டாக்டர் சொன்னார் நோன்பு விட சொல்லி, மனசே இல்லை மௌலானா, வச்சுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவெல்லாம் எதற்காக? என்ன காரணம்? ஆகிரத் என்று ஒன்று இருக்கிறது, மறுமை என்று ஒன்று இருக்கிறது. என்னை படைத்தவன் அல்லா, என்னை உருவாக்கியவன் அல்லா, எனக்கு தருபவன் அல்லா, எனக்கு எல்லாமாக இருப்பவன் அல்லா. ஒரு நாள் அவனுக்கு முன்னால் நான் போய் நிற்பேன். அவன் என்னை பார்த்து கேட்பான், அடியானே நான் உனக்கு எல்லாம் தந்தேனே, நீ எப்படி நடந்து கொண்டாய்? நீ எப்படி நடந்த? அவ்வளவுதான். அல்லாஹ் அக்பர். சகையான பெருமக்களே, சகோதரர்களே, புகாரில் வருகிற ஐஷாமா பற்றியான ஒரு
செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இரவெல்லாம் வணங்குறாங்க. இரவெல்லாம் வணங்குறாங்க. ரமலான் அல்ல, ரமலான் அல்லாத காலத்துல இரவெல்லாம் பெருமான வணங்குகிற பழக்கம் வந்து பெருமானா இருக்கு. ஒரு சில நேரங்களில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வீட்டில் இருக்கிற தன்னுடைய வீட்டுடைய மேல் முகடுக்கு கொடுக்கப்பட்ட முற்று கம்பு இருக்குல்ல, பிள்ளர் மாதிரி, அதில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துணியை எடுத்து காலை கட்டிக்கிட்டு தொழுகிறாங்க. ஆயிஷாமா கேட்கிறாங்க, யார சொல்ல, கால் வீங்கிருச்சு, வருத்தமா இருக்குது, கால் வலிக்குமே, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எதுக்காக? அல்லாஹ் மறுமையில் உங்களை என்ன கேள்வி கேட்க போறானா? ஆயிஷாமா சொன்னார்கள், யார சொல்லா, உங்களுக்கு முன்பின் பாவங்கள் எதுவுமே இல்லையே, நீங்கள் அப்பழுக்கற்ற மனிதராகிட்டே, நீங்கள் பரிசுத்தமானவராகிட்டே, பரிந்துரை நீங்கள் தானே செய்ய வேண்டும், ஏன் இப்படி நீங்கள் உங்களை வருத்திக் கொள்கிறீர்கள், ஏன் உங்களை சிரமப்படுத்துகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ பெரிய உத்தரவாதம் கிடைக்கப்பட்டு, அவ்வளோ பெரிய உத்தரவாதம் கிடைக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு வருத்தப்பட்டு இவ்வளவு வருத்தி தொழுகிறார்கள். அப்போது பெருமானார் சொன்ன வார்த்தை தான், ஆயிஷா, அல்லாஹ் எனக்கு இவ்வளவு உபகாரம் செய்தானே, இவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறாயே, இவ்வளவெல்லாம் செய்த என் ரப்புக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கக்கூடாதா? அப்பலா அன் அகுன அபுதன் ஷகூரா, இவ்வளவு வெகுமதிகளை வாழ்க்கையினுடைய வளங்களை கொடுத்த ரப்புல் ஆலமீனுக்கு நான் நன்றி உணர்வோடு வாழ வேண்டுமே. சுப்ஹானல்லாஹ். அப்ப நான் எப்படி நடக்கணும், நான் எப்படி நடந்துக்கணும், என்னை நான் எப்படி பக்குவப்படுத்திக்கிறேன்? சுப்ஹானல்லாஹ். ரமலான் வந்து விட்டால் தொழுகை மிஸ் பண்றது இல்லை, பாபந்தியா வந்துடும், என்ன சரியா நடக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பெருமக்களே, நான் இந்த இடத்தில் நினைவுபடுத்துவது, நான் ஆகிரத்துக்கானவர்களாக இருந்தால், மறுமைக்கானவர்களாக இருந்தால், யாரும் எந்த மனிதனும் வியாபாரங்களை ஒரு குறிப்பிட்ட நாளில் நடத்துவது இல்லை. ரொட்டீனா பண்றாங்க, பிசினஸ் கண்டினியூவா பண்றாங்க, ரெகுலரா நடக்குது. ஆனால் இபாதத்து மாத்திரம், வழிபாடுகள் மாத்திரம் ரமலான் முடிந்து ஈத் முபாரக், ஈத் முபாரக், தக்கபலல்லாஹு மின்னா வ மின்கும் முடிஞ்சு அந்த ஈதோட புத்தாடை உடுத்தி நறுமணம் கமழ்ந்து மாஷா அல்லாஹ் அன்றைக்கு நுகர கட்டு. இன்னைக்கு ஈதுடைய அல்லாஹ் பாதுகாப்பானாக, என்னையும் உங்களையும் அல்லாஹ் அருள் செய்வானாக, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் கருணை செய்வானாக. பெருமக்களே, நான் வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலைகளும் பாருங்க, சத்திய சஹாபாக்கள் ஒரு தோழர் இப்படி கேட்கிறார், நாளை நான் ஒரு யுத்த காலத்தை சிந்திக்கிறேன், இறைவா, அந்த யுத்த காலத்திலே எதிரிகளுடைய வாழ்வீச்சுக்களால் நானும் எதிர்கொண்டு போராடுவேன், அந்த போராட்ட களத்திலே நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும் சொல்றாங்க. ஷஹீத் என்று சொன்னால் வெறுமனம் அல்ல, இதான் கவனிக்கணும். சொல்றாங்க, என் உடல் உறுப்புகள் எல்லாம் சன்னம் சன்னமாக துண்டு துண்டாக ஆக்கப்பட வேண்டும், என் கை வேறாக, விரல் வேறாக, கால் வேறாக, தலை பகுதி வேறாக. சொல்லுகிறார், அல்லாஹ், நீ படைத்த அழகாக அற்புதமாக என்னை வடிவமைத்து நீ படைத்தாய், எனக்கு எல்லாமாக நீ இருந்தாய், இத்தகைய வாய்ப்புகளை எல்லாம் வழங்கி உனக்கு நான் நாளை மறுமையில் கேட்பார், எனக்கு நீ என்ன செய்தாய் என்று கேட்கிற பொழுது நான் பதில் சொல்வதற்கு முன்பதாக என் ஒவ்வொரு உறுப்புகளும் உனக்கு பதில் சொல்ல வேண்டும் இறைவா. இது சஹாபாக்களுடைய மறுமைக்கான உலகம் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து யோசிச்சு பார்க்கிறோம். ஃபாத்திமா அம்மா 3 நாள் நோன்பு வச்சாங்க, 3 நாள் நோன்பு வச்சாங்க, தொடர்ந்து உணவு இல்லை, இயற்கையாக அவர்கள் நோன்பு வைக்கும் பழக்கம் அதிகம் உண்டு, நோன்பு வைத்து விட்டாங்க. அப்படி நோன்பு வைத்திருக்கிற பொழுது ஒரு நாள் ஒரு ஏழை வந்து கேட்கிறார், நோன்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் பேரிச்சம்பழம் இருக்குது, அதை வச்சு நோன்பு திறக்கலாம், 2 வெட்டுத்துண்டு இருக்குது. அப்போ ஒரு வெளியில் வந்து இருக்கிறாரு, நான் ஒரு மிஸ்கின் வந்திருக்கிறேன்,
உணவு தேவை உள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு உணவு கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. பாத்திமா அம்மா சொன்னாங்க, பிள்ளை கூப்பிட்டு அப்படி கொடுத்துருங்க. அது அடி இருந்தாங்க, அப்படி தர்மம் செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் தண்ணியை குடிச்சாங்க, நோன்பை திறந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு ஜாரி ஆயிடுச்சு. மறுநாள் நோன்பு கண்டினியூ ஆயிடுச்சு. இப்போ மறுநாள் நோன்பு இருக்கிறதுக்கு வர்றாங்க. அது தடியில் நினைச்சாங்க, ஒரு தோட்டத்துக்கு போய் நினைச்சாங்க, பேர்ச்சம்பழ தோட்டத்தில் போய் நீர் இறைச்சி கொடுத்து நினைச்சாங்க. அங்கே சில பேர்ச்சம்பழங்களை வாங்கிட்டு வர்றாங்க. அதை கொண்டு சில உணவுப் பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறாங்க. நோன்பு திறக்கலான்னு கேட்கும்போது வெளியே ஒருத்தர் நிற்கிறாரு. இதோ உங்க வீட்டுக்கு முன்னால் இருக்கிறேன், நானும் எத்தீமாக இருக்கிறேன். يطعمون الطعام على حبه مسكينا ويتيما واسيرا. அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்த இந்த நிகழ்வு அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சு உலக முஸ்லிம்கள் எல்லாம் இதை இன்னைக்கு ஓதுறதுக்கு அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். இந்த ஆயத்துக்கு சபூல் எழுதுறாங்க, ஃபாத்திமா அம்மாவும் அலி ரலியல்லாஹு அந்த நிகழ்வின் வழியாக அல்லாஹ் இதை கபூல் செய்திருக்கிறான். சொல்றான், நானும் அனாதைக்கு உணவு தேவை இருக்கிறது, தருவீர்களா என்று கேட்கிறார்கள். பெருமக்களே, இரண்டாம் நாளும் கிடைத்த உணவை தன் கணவர் வழியாக கொடுங்கள் என்று சொல்ல கொடுத்து விடுகிறார்கள். தண்ணீரை கொண்டு நோன்பு திறந்து தண்ணீரின் வழியாக மீண்டும் மூன்றாவது நாள் நோன்பு வைக்கிறார்கள். மூன்றாவது நாள் நோன்பு திறப்பதற்காக கிடைத்த பொருளை வைத்துக் கொண்டு நோன்பு திறக்கிறார் என்று எண்ணுகிற பொழுது ஒருவர் சொல்கிறார், நான் சிறை கைதியாக இருந்தேன், நான் சிறை கைதியாக ஈடுபட்டு வந்திருக்கிறேன், சிறை கைதிக்கு என்ன கிடைக்கும், இப்பதான் வர்றேன், எனக்கு உணவு தேவை இருக்கிறது, தருகிறீர்களா என்று கேட்கிறார். பெருமக்களே, அது ஃபாத்திமா அம்மா சொன்னாங்க, அலியை பார்த்து கொடுத்துருங்க. கொஞ்சம் கூட முகம் சுளிக்கவில்லை, கொஞ்சம் கூட வருத்தத்தை காட்டவில்லை. நியாயமாக இருந்திருந்தால், நானாக இருந்தால் நேர்காலமே இல்லையா, இப்படித்தான் வருவாங்களா? என் வீடுதான் கிடைச்சிட்டா தைரியமா வருவாங்க. நான் வருத்தப்படுவேனே, சாமானியராக என்னை நான் மாற்றிக்கொண்டு நான் இப்படி எல்லாம் புலம்பி தவிப்பேனே, அல்லது வந்துட்டாங்க இந்தாங்க இதை கொஞ்சம் கொடுங்க, வேண்டாம் வெறுப்பாக தருவேனே, அந்த நிலையும் அங்கே இல்லை. மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கொஞ்சமும் வருத்தம் இல்லாமல் ஒரு நாள் அல்ல பெருமக்களே, தொடர்ச்சியாக 3 நாட்கள் செய்த செயலை அந்த அருமறை குர்ஆனில் பதிவு செய்து வைத்து விட்டார். எதனாலதான் நம்ம சொர்க்கத்தின் தலைவி, சங்கையான தாய்மார்களே, அந்த தியாகத்தின் தலைவிக்கு கிடைத்த பரிசு என்ன? சொர்க்கத்தின் தலைவி. சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ். சொன்னாங்க, ஜனாசா தூக்கி செல்லப்படுகிற பொழுது என்ன செய்யுங்க, இப்ப நம்ம ஹரம்ல பார்க்கலாம், இந்த ட்ரே மாதிரி தானே வருது, ட்ரே மாதிரி தானே ஜனாசா வருது. அப்புறம் அந்த அப்படித்தான் இந்த இருக்கிற பொருள் வச்சு கொண்டு போவாங்க, அல்லது துணியில வச்சு சுத்திட்டு போவாங்க, பலரும் பார்க்கிற மாதிரி இருக்கும். ஃபாத்திமா அம்மா சொன்னாங்கன்னா, நான் மரணித்து விட்டால் எனக்காக என்ன செய்யுங்க, நான் அதாவது போகிறவரை பற்றியான எந்த விதமான தடையும் எவரும் சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் நெட்டையா இருப்பாரோ அந்த மனுஷரு, கொஞ்சம் ஹைட்டோ கொஞ்சம் ஃபேட்டோ அப்படிலாம் பேசுவாங்கல்ல, அது மாதிரி எந்த குறியீடும் எனக்கு வரக்கூடாது. என்னை பற்றி நான் நல்லதுமாக இருக்கலாம், நான் நல்லதுமாக பேசுறேன் சொல்கிறார். இல்லை, நான் மரணித்து விட்டால் என் ஜனாசா வெளியே செல்கிற பொழுது தாய்மார்களே சொன்னார்கள், ஒரு பெட்டிக்குள் வைத்து மறைத்து என்னை கொண்டு செல்லுங்கள் சொன்னார்கள், எழுதுகிறார்கள். அதற்கு பிறகுதான் என்ன செய்யப்பட்டது, இந்த சந்தூக்கு முறை என்ற ஒன்றே இந்த சமூகத்துக்கு உருவாகி வந்தது. ஒரு பெண்ணால் கிடைத்த பெரும். சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா அம்மா வீட்டுக்கு வர்றதுக்காக வருவாங்க. இடையில ஒரு கோலத்தில் பேசிட்டு இருப்பாங்க. ஃபாத்திமா அம்மா வீட்டுக்குள்ள ஒரு வயசான பெண்மணி போயிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளத்தை பேசிட்டு தன் வீட்டுக்கு மகள் வீட்டுக்கு போவாங்க. ஃபாத்திமா, உன் வீட்டுக்கு யார் இன்னைக்கு வந்தா? விருந்தாளி, ரொம்ப வயசானவங்க வந்தாங்களே. யாருமே வந்தீங்க? இல்ல ஃபாத்திமா, நான் பார்த்தேன். இல்ல யாரும் வர சொல்லலாம். அப்ப வந்தது யாரு? இப்ப நான் தான் ஒரு தேவைக்காக போயிருந்தேன், நான் தான் உள்ள வந்தேன். பெற்ற தந்தை கூட என்ன செய்ய முடியல. ஒரு வயோதிகளை போன்று, ஒரு கிழவியை போன்று, ஒரு மூதாட்டியை போன்று ஒரு பெண்மணி வாழ்கிறார்கள். எதற்காக? என்ன காரணம்? இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் நாளை மறுமை விசாரணை பொழுது எனக்கு நெருக்கடியாகி விடக்கூடாது,
என் ரப்பு என்னை விசாரிக்கிற பொழுது நீ அப்படி நடந்தாய், நீ இப்படி நடந்தாய், ஏன் நடந்தாய் என்றெல்லாம் நீ இறைவன் கேட்டுவிட்டால் என்ன பதில் சொல்லுவேன் என்ற அச்சம், அந்த உணர்வு இருந்தது. சரியான பெருமக்களே சகோதரர்களே, ஒரு தோழர் ரொம்ப அழகான தோழர். அந்த தோழர் அழகு என்று சொன்ன வெறும் அழகல்ல, இயற்கையாக அவருக்கு கொஞ்சம் செல்வமும் இருந்தது, சொத்துக்களும் இருந்தன, நல்ல பணம் காசு இருந்தது. அவர் உடுத்துகிற ஆடை தங்கத்தால் வேலைப்பாடு செய்யப்பட்ட ஆடையை உடுத்துகிற அந்த பழக்கமும் அவருக்கு இருந்தது. சிறு வாலிப பருவத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்பு அவர் தனியாக நடக்க மாட்டார். அவர் தன் மேனியிலே பூசுகிற நறுமணம் இருக்கிறதே, தன் மேனியிலே பூசுகிற நறுமணம் சொல்லுவார்களாம், ஒரு ஏரியாவுக்குள்ள வந்தா இன்னார் வர்றான்னு சொல்லுவாங்க. அவ்வளவு உயர்ந்த நறுமணங்கள். அப்ப எவ்வளவு ரொம்ப அதோடு தனியாக வரமாட்டார். அவருக்கு பின்னாடி ஒரு 4-5 இளைஞர் பட்டால் சூழலே இருப்பார். பெருமக்களே, அவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்துடைய ஷஹாதத்துடைய கலிமாவை சொன்னதற்கு பிறகு அவர் ஹிஜ்ரத் செய்தார். அவர் அல்லாஹ்வுக்காக நாடு துறந்தார். இந்த குடும்பம் அவரை கைவிட்டது. பெருமக்களே, இந்த தோழர் தான் உஹதுடைய யுத்தகலத்திலே, உஹதுடைய போர்க்களத்திலே கொல்லப்பட்டு ஷஹீதாகி கிடக்கிறார்கள். அவருக்கு அருகாமையிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அது முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்ற இந்த தோழர் ஏகதேசம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜாடைகளை ஒத்திருப்பார்கள். அவ்வளவு அழகு, அவ்வளவு வசீகரமான தோற்றம் முஸஅப் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஷஹீதாகி கிடக்கிறாங்க. அவங்களுக்கு பக்கத்துல ஹம்சாவும் இருக்கிறாங்க. பெருமக்களே, இந்த இருவரையும் ஒரே என்ன செய்யணும்? அடக்கம் செய்யணும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃன் துணி கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களே, கஃன் துணி கிடைக்காது பாருங்க. யார் ரசூலுல்லாஹ்? யாருக்கு கஃன் துணி இல்லையா சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழர்களே, கொஞ்சம் மரத்தினுடைய எங்காலும் இலைகள் படர்ந்து இருந்த இலைகள் இருந்தால், கொடிகள் இருந்தால், செடி கொடிகள் இருந்தால் கொஞ்சம் ஒழித்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் கரத்தால் முஸஅப் ரலியல்லாஹு அவர்களை தங்கள் கரத்தால் பெருமானார் தஃபன் செய்தார்கள். அப்படி அடக்கம் செய்தவர்கள் சொன்னார்கள், முஸஅபே, உன்னை நினைத்து நான் வேதனைப்படுகிறேன். பெருமானார் அழுதார்கள். முஸஅப் ரலியல்லாஹுடைய ஜனாசாவை கையில வாங்கிட்டு சொன்னாங்க, முஸஅபே, நீ எப்படி நடந்தாய், நீ எப்படி இருந்தாய், உன் ஆடையின் விலை மதிப்பு என்ன? ஒரு நாளைக்கு 4 ஆடை உடுத்துவாய். உன்னை போன்ற அழகான உயர்ந்த ஆடை உடுத்தியார் யாரும் இல்லை. இன்று உன்னை பார்க்கிறேன். உன்னை அடக்கம் செய்து உன்னை முழுமையாக போற்றுவதற்கு கஃன் ஆடை இல்லையே முஸஅபே, என்ன காரியம் செய்து விட்டாய்? சுப்ஹானல்லாஹ். பெருமக்களே, இதுவெல்லாம் இந்த உலகம் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு, இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக இருக்க போவதில்லை. இந்த உலகத்தில் எதுவும் எனக்கு நிரந்தரமாக ஒருபோதும் வராது. சகையான பெருமக்களே, அப்படி வாழ்ந்த அந்த மகத்தான அந்த புனிதர்களை எல்லாம் நம் வாழ்க்கையில் அடிக்கடி நினைவு கொள்ள வேண்டும். அப்படி நினைவு கொள்ளுகிற பொழுதுதான் பெருமக்களே, எனக்குள்ளே இருக்கிற கர்வம் அகலும், எனக்குள்ளே இருக்கிற செருக்குகள் எல்லாம், எனக்குள்ளே இருக்கிற அகந்தை எல்லாம் நீங்கும். சங்கையான பெருமக்களே, சகோதரர்களே, நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், நாளை சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவுக்கு, இந்த அளவுக்கு ஒரு சாட்டை எவ்வளவு? ஒரு 2 மணி நேரம் அவ்வளவுதான். ஒரு சாட்டை அளவுக்கு சொர்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு இடம் கிடைத்து விட்டால், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இந்த உலகமும்
எல்லா விசாலமான இடங்களும் கிடைத்தால் அதற்கு இது ஈடாகாது என்று ஒரு சாட்டைக்கான நிலம் கிடைக்கப்பட்டால் பில் ஜன்னா சொர்க்கத்தில் கிடைக்கப்பட்டு விட்டால் கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா உலகமும் உலகத்தில் உள்ளவர்கள் கிடைத்தால் அது ஒருபோதும் ஈடாகாது இந்த ஒரு ஜான் நிலம். பெருமக்களே, எப்போது நாம் முடிவு செய்ய போகிறோம் எனக்கான மறுவாழ்க்கை? அந்த நாள் யாரும் வர மாட்டாங்க, எனக்கு பரிந்துரை யாரும் வர மாட்டாங்க, என்னை பார்த்து செய்ய மாட்டாங்க, ஓடி ஓடி வந்து உதவ மாட்டார்கள். ஒரு மனிதனை கண்டு இன்னொரு மனிதன் விரட்டு ஓடுவான். மறுமை என்பது தாய் வரமாட்டாள், தந்தை வரமாட்டார், பிள்ளைகள் நெருங்க மாட்டார்கள், கட்டிய மனைவி ஏறெடுத்து பார்க்க மாட்டாள், கணவன் மனைவியை காணவும் மாட்டாள். அதுதான் மறுமை. அப்படின்னு சொன்னால் பெருமக்களே, வலா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா, ஒவ்வொரு மனிதனுக்கான சுமைகளை, ஒவ்வொரு மனிதனுக்கான கணக்குகளை அவன் தான் சொல்ல வேண்டும், இன்னொரு சுமக்க முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் பெருமாள் கேட்ட துஆ, பெருமாளுடைய வாழ்க்கையிலே தவறான இடம்பெற்ற ஒரு துஆ இருக்கிறது. அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபை யஸீரா, இறைவா மறுமை நாளில் எனக்கான கேள்விகளுக்கு லேசாக்குவாயா. பெருமக்களே, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் தெரியும் உங்களுக்கு, வரலாற்று அதிகமாக கேட்ட பேர் தான். ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட், ரொம்ப வியாபார யுக்தி தெரிந்த மகத்தான ஒரு பெரிய ஆளுமை அவர். எல்லா சஹாபாக்களுக்கும் மதீனாவில் போய் அந்த மதீனத்து தோழர்கள் கொடுக்கிற உபகாரங்களை பெற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். ஆனால் இவர்தான் உபகாரம் கொடுத்த பொழுது சொன்னார்கள், எனக்கு நீங்கள் உபகாரம் செய்வதாக இருந்தால் மதீனாவிலே பிசினஸ் இடம் எது, வணிக சந்தை எது என்று கேட்டார்கள். எங்க பிசினஸ் இடம் கேட்டாங்க. அதோ அங்கே நாங்க சொன்னார்கள், அங்கே நான் பிசினஸ் செய்வதற்கு மட்டும் முதலீடுதான் கேட்டாங்க. அவ்வளவுதான். பெரும் கோடீஸ்வரனாக மாறினார். எந்த அளவுக்கு சொன்னா, அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, தன் தோழர்கள் மத்தியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. பார்த்தா புழுதி பறக்கு, அப்படி பாலைவனத்து மன்னனுடைய அந்த ஒட்டகத்துடைய குதிரைகளுடைய அந்த நடைகள், அந்த ஜவானான ஒட்டகங்கள் வேக நடைகள்லாம் அப்படி புழுதி பிளம்பி கிளம்பி வருது. இங்க இருக்கிற தோழர்கள்லாம் சொன்னாங்க, சந்தோஷமா சொன்னாங்க, யார சொல்லா அப்துர் ரஹ்மான் தான் தன் வணிகத்தை முடித்து விட்டு வருகிறார், வெற்றிகரமாக வந்து கொண்டிருக்கிறார், ரொம்ப லாபங்களோடு வந்து கொண்டிருக்கிறார், சந்தோஷமா சொன்னாங்க. வர்றது அப்துர் ரஹ்மான் தெரியாது, ஆனால் இப்படி வருவதாக இருந்தால் அவர் தான் முடிவு செஞ்சாங்க. அப்படிப்பட்ட அந்த தோழர் அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. அந்த எப்போதும் ஒரு பெருமானாருக்கு சலாம் சொல்ல பழக்கம் உண்டு. அந்த ரசூலுல்லாஹி சலாம் சொன்னாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, யா அப்துர் ரஹ்மான், முக்கியமான செய்தி, இவங்க சொர்க்கவாதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த 10 சொர்க்கத்துக்குரியவன்னு சொன்னாங்கல்ல, அது இவர் ஒருத்தர் தான். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, அப்துர் ரஹ்மான் நீ சொர்க்கவாதி தான், ஆனா 500 வருஷம் பிந்தி வர மாட்டாங்க. எத்தனை வருஷம்? யார சொல்ல என்னன்னு கேட்டாங்களா, இவ்வளவு கணக்கு கொடுக்கணும் வேண்டாங்க, இவ்வளவுக்கு கணக்கு கொடுக்கணும். அப்ப சொன்னாங்களா, யார சொல்லலாம், இதோ கணக்க உங்களுக்கு முன்னாடி சரி செய்திருந்தார், எனக்கு அப்படி ஒரு நிலை வேண்டாம் யார சொல்லலாம், எனக்கு சொர்க்கம் என்று உறுதியாக்கப்பட்டு அந்த சொர்க்கத்தில் நுழைவதற்கு என் வணிகம், என் சொத்து இவையெல்லாம் தடை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சொல்கிறேன், ஃபிதாக அபீக உம்மி யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ், இதோ என்னுடைய உடைமைகள், என் சொத்துக்கள், என் லாபங்கள், என் அசலை தவிர எவ்வளவெல்லாம் லாபம் கிடைத்தேனோ என்னுடைய ஷேர் ஹோல்டருக்கு தவிர, என்னுடைய பார்ட்னருக்கு தவிர, எனக்கு மட்டும் சொந்தமான லாபங்கள் அனைத்தையுமே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சதக்கா செய்து கொடுத்தாங்க. அந்த நிமிஷத்திலே பெருமாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எடுத்திருக்கிறார். எவ்வளவு விஷயம், அல்ஹம்துலில்லாஹ். சொர்க்கவாதி சொன்னதுக்கு பிறகு சந்தோஷம் இல்ல, அது லேட்டாக சொல்ல பொறுக்க முடியல.
அப்படியான எந்த உத்தரவாதமும் எனக்கோ நமக்கோ இருப்பதற்கு சூழல்கள் இல்லை. ஆனால் நம்பிக்கை மட்டுமே இருக்கிறது. இறைவா, எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து மீது நீ பெரும் கரிசனம் கொண்டிருக்கிறாய். இந்த உம்மத்துக்கு சென்றிருக்கிற உபகாரம் ஏராளம் ஏராளம். முன் சென்ற சமுதாயத்தை நீ முகம் மாற்றினாயே, குரங்குகளாக வேறு பன்றியாக நீ மாற்றினாயே, அப்படி நீ மாற்ற மாட்டாய் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுத்தார் ரசூலுல்லாஹ்வுக்கு. முன் சென்ற சமுதாயத்தை நீ முகம் மாற்றினாயே, அப்படி என் உம்மத்தை மாற்றினாங்க. யாரு கேட்டது? அல்லாஹ் கபூல் செஞ்சான். அடுத்து கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முந்தி சென்ற சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக அழித்தாயே, அது மாதிரி அழிச்சாரு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆவுல, அவங்க செய்த துஆவுல என்ன செய்யற நம்ம ஹயாத்துல வண்டி ஓடிட்டு இருக்கு. பெருமக்களே, மறுமை என்பதுதான் நிரந்தரமானது. இந்த உலகம் என்பது நிரந்தரம் இல்லை என்று எல்லோருக்கும் தெரிகிறது, எல்லோருக்கும் தெரிகிறது. ஆனால் எது தெரிகிறதோ, எது சத்தியமோ, அந்த சத்தியத்திற்கான உழைப்பு, அந்த சத்திய வாழ்க்கைக்கான தேடுதல், நான் எந்த தரத்தில் இருக்கிறேன், நானும் நீங்களும் எந்த நிலையில் இருக்கிறோம். ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகைக்கு வாருங்கள் என்று அழைப்பதல்ல. அடுத்த வரி ஹய்யா அலல் ஃபலாஹ், இதுதான் வெற்றி. வெற்றிக்கு வாருங்கள் என்று சொன்னாலும் இதை விட வெற்றி முறிக்கிற வேலை எனக்குண்டு என்று நான் நடந்து கடந்து போகிறேனே. நான் இந்த துன்யாவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன? ஆகிரத்தில் நான் வைத்திருக்கிற ஈர்ப்பு என்ன? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். மனிதா, மூமினான மனிதா, மறுமையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மனிதா, அற்பமான தற்காலிக உலகத்தில் வாழுகிற மனிதா, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், நீ உறங்குகிற இந்த உறக்கம் இதை விட சிறந்தது. தொழுகை வா என்ற அழைப்பு சத்தம் எல்லா பாங்கையும் விட சுபுகுக்கு மட்டும் 2 வரிகள் கூடுதலாக சொல்லி முஅத்தின் அழைப்பாரே, அழைப்பாளர் அழைக்கிறாரே, அந்த அழைப்புக்கு நான் விடுக்கும் பதில் என்ன? எத்தனை சுபுடைய வாங்கை கேட்டிருக்கிறேன், இந்த காதிலே எத்தனை சுபுடைய வாங்கை கேட்டிருக்கிறேன். அல்லாஹ் மன்னிப்பானா? ஆமீன் சொன்னான். அல்லாஹ் பாதுகாப்பானா? சக்கியான பெருமக்களே, நன்றாக தெரிகிறது, நன்றாக தெரிகிறது. ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், தொழுகைக்கு வா, இது வெற்றிக்கான வழி, வெற்றிக்கு வா என்று அழைக்கிற ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டி பெருமக்களே 5 வேளை அழைக்கிறார்கள். 2 முறை சொல்லி சொல்லி அழைக்கிறார்கள். காபத்தில் 2 முறை சொல்லி சொல்லி அழைக்கிறார்கள். நான் எங்கே இருக்கிறேன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஅபுன். இந்த உலகம் இருக்கிறது ஒரு ஏமாற்று உலகம். இந்த உலகம் வேணும் விளையாட்டுக்கும் தான் இருக்கிறது. இந்த உலகத்திற்காக பெருமக்கள் சதாவும் என்னை நான் உட்படுத்திக் கொள்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள நிலைகளுக்காக என்னை தொடர்ந்து முயற்சிக்கிறேன் சொல்லுகிறார்கள் பெருமக்கள். எல்லோருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒரு அழகா ஒரு மொழி சொல்லுவாங்க, உடம்பில் ஆடையின்றி எண்ணெயெல்லாம் ஊற்றிக்கொண்டு இங்கே இருக்கிற கடல் மண்ணிலே உருண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்றாங்க. இல்ல உண்மையை வார்த்தை கேட்டீங்களா யாராவது? எனக்கென்று எழுதப்பட்டதை தவிர்த்து வேறொன்று கிடைக்குமா? ஒருவரும் கிடைக்காது. எனக்கென்று அல்லாஹ் எந்த ரிஸ்கை நாடிவிட்டானோ, எனக்கென்று எந்த நசீபை எல்லாம் நாடிவிட்டானோ, அல்ல யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், எனக்கென்று அல்லாஹ் என்ன விதியாக்கி விட்டானோ, எனக்கென்று அல்லாஹ் என்ன எழுதி விட்டானோ, அதை தவிர்த்து வேறொன்று என் அறிவால், என் திறமையால், என் உழைப்பால் ஒருபோதும் பெற முடியாது. அல்லாஹ் கொடுத்தால் மட்டுமே. ஆக நம்பிக்கை இதுவென்று இருக்க, உண்மை இதுவென்று இருக்க, எது முடிவு செய்யப்பட்டு விட்டதோ, எது எனக்காக தீர்மானிக்கப்பட்டு விட்டதோ, அந்த தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுக்காக நான் விழுந்து 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 புரள்கிறேனே. ஆனால் தீர்மானிக்கப்படாத ஒன்று இருக்கிறது பெருமக்களே. மாஷர் பெருவழி இருக்கிறது, மாலிக் யௌமித்தீன், ஜட்ஜ்மென்ட் டே இருக்கிறது. அந்த நாளில் எல்லோரும் ஜன சமுத்திரத்தில் நிறைந்து இருப்பார்கள்.
யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று பெருமக்களே சாதாரண மனிதர்கள் நபிகள் நான் சொல்கிறார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் யா நஃப்ஸி என்று கேட்பார்கள். யா அல்லாஹ் என் நிலைமை என்ன என்று கேட்பார்கள். பெருமக்களே யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பழுக்கற்ற நபிமார்கள் அல்லாஹ்வால் நேர்வழியை இந்த மண்ணில் நிலைநிறுத்த வந்தவர்களே, நாளை மறுமை நாளில் அவர்கள் பலர்கிற வார்த்தை, அவர்கள் குழம்புகிற வார்த்தை யா நஃப்ஸி யா நஃப்ஸி. நபிமார்களே இப்படி என்று சொன்னார். பெருமக்களே, மிக சாமானியமாக இருக்கிற நான் எப்படி புலம்பி தவிக்க வேண்டும்? ஒரு செய்தியை சொல்லி ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யணும். ஒரே ஒரு செய்தி. கைருல் பஷர், மனிதர்களிலேயே சிறந்தவர் நபிமார்களுக்கு அடுத்து யாருங்க? சும்மா சொல்லலாம். தப்பா இருந்தாலும் நன்மை இருக்குது. நீங்க மாத்தி சொன்ன தவறு சொல்ல மாட்டேன். நீங்க மாத்தி சொன்ன நன்மை இருக்கு. இப்ராஹிம் இஸ்லாம் நான் நபிமார்களுக்கு அடுத்து சொல்றேன். சஹாபாக்கள் அல்லாஹ் சஹாபாக்கள் யாரை சொல்லுவீங்க? அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் இல்லையா? கைருல் பஷர், மனிதர்களிலேயே கைருல் பஷர் பாதல் அன்பியா, நபிமார்கள் தரத்திற்கு அடுத்து சித்திகளிலேயே மனிதர்களிலேயே ஒருவர் முதலிடத்தில் இருக்கிறார். அவர்கள் தான் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இல்லையா? சங்கையானவர்களே, அவர்கள் சொர்க்கவாதி. நன்மாராயம் சொல்லப்பட்டவர். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியாக அபூபக்கருக்கு சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். கேட்பாங்களா? யா அபூபக்கர், ஜிப்ரீல் வந்தார், அல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னார். யா ரசூலல்லாஹ், ரப்பு எனக்கு சொன்னாரா என்று அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள். பெருமக்களே, தன் வாழ்நாளெல்லாம் அர்ப்பணித்த பெருந்தகை, வாழ்நாளெல்லாம் தியாகம் செய்த பெருந்தகை. பெருமக்களே, காபாவை வைத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு துணை போகிறாயா, அபூபக்கர் மகனே அவருக்கு துணை போறேன்னு சொல்லி அடிக்கிறார்கள், இன்சிக்கிறார்கள். கடைசியில அவங்க ஒரு கூனி குறுகி நடக்க உட்கார சக்தி இல்லாம கீழே சுருண்டு கிடக்கிறாங்க. அந்த குடும்பத்தை ஆட்க ஒரு போர்வையை வச்சு, ஒரு கனமான போர்வையை வச்சு அதை 3-4 பேர் சேர்ந்து தூக்கி மூட்டை மாதிரி கட்டி கொண்டு போனாங்க வீட்டுக்கு. அங்க அம்மா சொன்னாங்களா, பாவி ஏண்டா இப்படி அடிபட்டு சாகுற? நம்ம புழக்க வாசல சொல்லிட்டேன். யாராவது பயம் இல்ல, அவுபட்சத்துக்கு அம்மா இப்படித்தான் நினைக்கிறாங்க. நான் ஒரு புழக்கத்துக்காக சொல்லிட்டு வார்த்தை அவ்வளவுதான். அந்த அம்மா புலம்புது, உனக்கு தேவையா? நான் சொன்னேனே கேட்க மாட்டாயா? முகமது பின்னாடி போனாயே, இப்படி அடிபட்டு கிடக்கிறாயே அப்படின்னு சொல்லி அம்மா நினைச்சாங்க. அப்படி புலம்புறாங்க. பெருமக்களே, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டவர் அவர் கண் விழித்து பார்க்கிறார். கண் விழித்து பார்த்து கேட்ட முதல் செய்தி என்ன தெரியுமா? கைஃப யா ரசூலல்லாஹ், கைஃப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் நபி எப்படி இருக்கிறாங்க? என் நபி எங்க இருக்கிறாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல நபியே உன் தோழன்னு சொன்ன குர்ஆன்ல, இதுகுமா ஃபில் கார், அல்லாஹ் சொன்ன குர்ஆன்ல நீரும் உன் தோழரும் குகையில் இருந்தீர்களே என்று குர்ஆன்ல தோழன்னு சொல்லுகிற ஒரு பிரசித்தி பெற்ற சஹாபி. அவங்க தான் முதல் கலீஃபா இல்லையா? அந்த கலீஃபா அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ்விடத்தே அனுதினமும் அழுவார்களாம், இறைவா ஐன மூசா ஐன ஈசா ஐன யஹ்யா ஐன நூர், எல்லா நபியும் அங்கே புலம்புவார்களே, ஐயோ அபூபக்கர் எனக்கென்று எந்த நல்ல அமலும் இல்லை, எந்த நற்காரியமும் இல்லை, எந்த புனிதமான காரியம் இல்லை, உன்னை சந்திக்க வருவதற்காக எந்த சேமிப்பும் செய்யவில்லையே, நீ என்னை என்ன செய்வாய் என்று கேட்கிறார்கள். கேட்கிறவங்க யாரு? அல்லாஹ்வுக்காக அர்ப்பணமானவங்க, ஜான் மால் குர்பான் செஞ்சவங்க, சுகங்களை தொலைத்தவர்கள், சுமைகளையே ஏற்றுக்கொண்டவர்கள், வழிகளையே தாங்கிக் கொண்டவர்கள். காரணமெல்லாம் அந்த ஹதரத் அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, இறைவா நீ மறுமை நாளில் உன்னை சந்திக்க வருகிற பொழுது எந்த நன்மையும் இல்லாமல் இருக்கிறேனே, என்னை நீ என்ன செய்து விடுவாய் இறைவா, என்னை மன்னித்து விடு என்று கேட்கிறார்கள். இது மன்னிப்பின் மாதம்.
இது மன்னிப்பின் மாதம். அல்லாஹ் நரகத்தை மூடி சொர்க்கத்தை திறந்து விட்டு ஷைத்தான்களுக்கு விலங்கிட்டு விட்டு மன்னிப்பதற்கென்றே ஒரு மாதத்தை கொடுத்து பெருமானார் சொன்னார்கள், இந்த ரமலான் என் உம்மத்திற்கான மாதம் என்று சொல்கிறார்கள். பெருமக்களே, இந்த ரமலானில் என்னவெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோமோ, என்னவெல்லாம் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்திக் கொண்டோமோ, தஹஜ்ஜுத் தொழுவது, தர்மங்கள் செய்வது, 5 வேளை சரியாக தொழுவது, முஸ்லிம்களுக்கு தொழுகையை தொழுது கொள்வது என்றெல்லாம் பழக்கப்படுத்திக் கொண்டேனே, இந்த உலகம் நிரந்தரம் இல்லை என்று உணர்ந்து கொண்டேனே, மறுமைக்காக வாழ்வோம், மறுமைதான் நிரந்தரம் என்று வாழ்வோம். வாழ்கிற வாழ்க்கையை எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, மனித பலகீனத்தால், நஃப்ஸுடைய தூண்டுதல்களால், ஷைத்தானுடைய தீண்டுதல்களால் செய்துவிட்டு எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. ரப்பை விளங்கி நடக்க தௌஃபீக் செய்வானாக. நபியின் பிரியத்தோடு வாழ தௌஃபீக் செய்வானாக என்ற நல்ல துஆவோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.